Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டேங்க. சண்டே வந்து வீட்ல எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க, கும்பகோணம் போயிருக்காங்க. ஸோ அதனால வந்து நான்வெஜ் எடுக்கக்கூடாதுட்டாங்க. ஏய் என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பாரை ஊத்துறீங்க? அதனால் சந்தியா என்ன செய்யற அப்படின்னு கேட்கும்போது ஏதோ மஷ்ரூம் பிரியாணி செய்யற அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி கடைசி எப்போ செஞ்சேன் பார்த்தீங்களா? அப்போ செஞ்சுருக்கா. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் செய்கிறா. ஸோ அந்த கொடுமையை சாப்பிட போகிறோம். கொடுமை. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சந்தியா வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறா. ஸோ இந்த விலாக் ஃபுல்லாக மஷ்ரூம் பிரியாணி மாதிரி இருக்கா இல்லை பொங்கல் மாதிரி இருக்காங்கிறது கடைசியில் தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சந்தியா டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். This is potato. அப்புறம் Potato. அப்புறம் இது வந்து அரிசி ஆல்ரெடி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதனால தான் வெட்டாக இருக்குது. அப்புறம் கொரியாண்டர் லீஃப், மஷ்ரூம், ஜிஞ்சர் கார்லிக்கு, தயிர். இது வந்து மசாலா வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், பெருசாலாம் இருக்காது அதனால வேண்டாம். தக்காளி, வெங்காயம், அப்புறம் இது ஸ்பைசஸ். ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஃபஸ்ட்டு வந்து தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கீ மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா இது கொஞ்சம் அது என்னது? ஆயில். ஆயில் ஓகே. இதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் வெடிக்கட்டும். ஆல்ரெடி அதில் தண்ணி இருந்திருக்காங்க, அதில் பேஸ் நான் பார்க்கல. நான் ஏதோ தீபாவளிக்கு தலைவலி இருக்கிற மாதிரி. ஏன் அப்படி தான் இருக்கும், மறந்து போனதுனால அப்படி தான் இருக்கும். சொல்கிறோம் மிஸ்டேக்கு. ஸ்மெல்லு வருதான்னு பார்த்துக்கலாம். அது எப்படி நாளைக்கு ஸ்மெல் வந்துருமா? இல்லை, இது போட்ட ஸ்மெல்லு வரும். வந்துருச்சா? இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக இந்த கலரில் எங்கே பாரு குக்கருக்குள்ள வந்துருவியாட்டுக்குது. இல்லை, இந்த லீஃபோட கலர் மாறினோன்னே வெங்காயம் போட்டுடலாம். மாறணுமான்னு தெரியல, என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அது மாறட்டும். மாறிடுச்சு. ஓகே, இல்லை 2 வெங்காயம் இருக்கு, 2 பேருக்குனாலும் 2. அப்படின்லாம் இல்லை, அப்படின்லாம் இல்லை, குட்டி குட்டியாக இருந்தாலும் 2 வெங்காயம். வரும் வரும். இது ஸ்மெல்லாம் வராது, கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி சால்ட் போட்டால் கலர் சேஞ்ச் ஆகிடுமா? சீக்கிரம் குக் ஆகிடும் சால்ட் போட்டால். எல்லாம் டிப்ஸாக தெரிஞ்சுக்கோங்க கைஸ், எனக்கே புதுசாக இருக்கு. வந்து எல்லாமே போடுவாங்க, அதனால் நானும் போடுறேன். நல்லா தெரியும். வெங்காயம் வதங்கிடுச்சு ஆல்ரெடி. தக்காளி இப்போ போட்டுக்கலாம். இது ஒரு தக்காளி தான், 2 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி. தக்காளி போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உப்பு போடணும். ஐயோ மீண்டும் மீண்டுமா? புரியல. ஆமாம், அப்போதான் சீக்கிரம் தக்காளி வந்து வதங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், ஒரேடியாக ஆட் பண்ணக்கூடாது. அப்போ தான் எல்லாத்துலேயும் டேஸ்ட் வரணும். என்னென்னமோ சொல்கிறாங்க, சத்தியமாக என்னமாலும் கேள்விப்பட்டதே இல்லை. கொஞ்சம் உப்பு என்ன பக்கத்துலேயே வச்சுக்கிறேன், எனக்கு அடிக்கடி தேவைப்படும். அடிக்கடி தேவைப்படுமா உப்பா? ஐயோ, அப்படி தான் போடணும், எல்லாரும் அப்படி தான் போடணும். இப்போ வந்து இது சும்மா இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சமையலில் ஒரு புரட்சி. அப்போ வந்து தக்காளி சீக்கிரம் வந்து குக் ஆகிடும், அதுக்காக. அதுதான் நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, வெங்காயம் எல்லாமே ஓகே மிக்ஸ் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக வெங்காயம் போட்டாலே போடணும், பட் எனக்கு அது ஒட்டிக்குமோன்னு பயம். ஸோ அதனால் தக்காளி போட்டாலே போடுறேன். 2 ஸ்பூன் மசாலாலாம் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்பூன் சும்மா தான், நான் எல்லாத்தையும் போட்டுருவேன். ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டேன் மெஷர் பண்ணி. மெஷர் பண்ணது காய்
குவான்டிட்டி சொல்லு. அதை சொல்கிற அளவுக்கு இருக்காது. அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு வேறு என்ன சொல்கிறேன். துபாய்க்கே இப்போ போகலாம். இது போட்டோன்னே தயிர் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் பிடிச்சிப்போம். தயிர் வந்து அந்த குட்டி கப் தான். குட்டி கப்புன்னு இல்லை, இது நான் மெஷர்மெண்ட்லாம் சொல்லலை. பாருங்க முழுசா செஃபாமான சந்தியாவை பாருங்க. இப்போ வந்து மஷ்ரூம் போட்டுடலாம். மஷ்ரூம் போட்டுலாம் நிறைய இருக்கு. மஷ்ரூமா இருக்குமா? ஆக்சுவலி இதில் வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை நம்ம இப்போ, ஏன்னா மஷ்ரூம்லேயே தண்ணி வரும். இப்போ மறுபடியும் சால்ட் போடணும். இது மஷ்ரூம்க்கான சால்ட்டு. சந்தியா சத்தியமா சந்தியா இந்த மாதிரி குக்கிங் யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி குக்கிங்கே பார்த்தது இல்லைன்னு அர்த்தம். என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறதுக்கு வந்தீங்க? ஸோ கைஸ், இந்த மாதிரி குக்கிங் நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெங்காயம் கொஞ்சம் உப்பு, தக்காளி கொஞ்சம் உப்பு, இப்போ மஷ்ரூம்க்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் உப்பு. அப்படிதான் பண்ணுவாங்க. அப்போதான் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும். இல்லாட்டி ஃபைனலாக உப்பு இருக்கும், உள்ளெல்லாம் உப்பு இருக்காது. நான் சொன்ன மாதிரி இதில் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு பாருங்க. தண்ணி ஊற்றாமே இவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஃபைனலாகவும் போடலாம், இப்போ போடலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சந்தியா கொத்தமல்லி போட்டதுக்கு உப்பு போடலாம். அந்தளவுக்கு கொத்தமல்லிக்கு இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்கல. இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். இதே நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி கலக்கணும் அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் வந்து இதில் போடணும். சிவாஜி சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா. என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுப்பா. செம்மையா இருக்கா? ஓகே 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 ஓகே. இதில் பாருங்கள், ரைஸில் எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து 1 டம்ளர் ரைஸ் ஆனாலும் நான் 2 ஊற்றுறேன். 2 எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாம். 2 ஊற்றினா குழஞ்சிடும். கார்டெல்லாம் ஊற்றுறதுனால 2 போதும். ஏன்னா மஷ்ரூம்லேயும் தண்ணி இருக்கும். குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு மட்டும் பார்த்துக்கலாம். எல்லாமே ஓகேவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே தான். ஆனால் சால்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறேன். ஐயோ கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் கீயா. ஆமாம், ஏன்னா லைட்டாக காரமாக இருக்க மாதிரி இருக்கு. லைட்டாக ரொம்ப இல்லை, எவ்வளோதான் சும்மா பேருக்கு. இந்த மாதிரி சமையல் சத்தியமா யாரும் எந்த சேனல்லையும் எங்கேயும் சரி பார்த்துருக்க மாட்டாங்க. நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கா? எல்லாமே போட்டாச்சு தானே? எனக்கு தெரியாது. இல்லை, அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் காலி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கிறேன். காலி ஆயிடுச்சு. குக்கர் மூணு தெரியல. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இல்லை 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 இல்லை, க்ளோஸ் பண்ணிடுவேன். பண்ணிட்டேன்னா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் குக்கரில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டா. இப்போ குக்கர் வேறு சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. 10 நிமிஷங்க
அந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுறேன். நல்லா தான் இருக்கும். பிரியாணி பிரியாணி மாதிரி இருக்கும். பிரியாணி மாதிரி இருந்தால் பரவாயில்ல சந்தியா. அப்படின்னு நினச்சி அதை சாப்பிட்ணும். அப்படி நினச்சி சாப்பிடணும். இதுலேருந்து தெரிய வேணாம் அந்த பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஓகே வந்துட்டா எவ்வளோ 2 விசிலா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ கேஸ் போடுறதுக்குள்ளே அந்த மீன் டைமில் நம்ம ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ ரைத்தா வந்து மினிமமாக தான் செய்கிறோம், ஏன்னா 2 பேர் தான் இருக்கோம். ஸோ ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. ஓகே செஃப்பு சந்தியா குக்கரை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணலாமா? கேஸ் போயிடுச்சா? அது இருக்கிற ஒரு பயம்தான். இப்படி இருக்கு. சந்தியா உனக்கு சீரியஸாகவே பிரியாணி செய்ய தெரியுமா? செய்ய வேண்டியதான். ஸோ கைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த பிரியாணி குழஞ்செல்லாம் போகல, நல்லா தான் இருக்குது. பொங்கல் மேலே ஆகும் நினச்சேன். லுக் வைஸ் ஓகே. நீ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சீக்கிரம் போடு சந்தியா, பசிக்குது. ஓகே சந்தியா சீக்கிரம். நீ தான் சாப்பிட போட, அதனால 1 பிளேட்டு. நீ சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன். ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணி சார். ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உயிரோடு இருக்கனா இல்லையா அப்படின்னு தலை சுத்தது, வாந்தி மயக்கம் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா சாப்பிடலாம். மிஸ் ஆகிடலான்ட்டு நான் பண்ணுறேன். இதுவே உனக்கு அதிகம் தான். ரைத்தா மட்டும் கொஞ்சம். பிரியாணி ரெடி பண்ணிட்டா. பார்க்க லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது, ஸ்மெல்லும் நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். சந்தியா சீரியஸாகவே நல்லா இருக்கு சந்தியா. உப்பு உப்பு தான் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. அதிகமாக இருக்கா? லைட்டாக உப்பு அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே தான், அந்தளவுக்கு அதிகமாக இல்லை. நீ கொஞ்சம் உப்புன்னு வரும்போது கடைசி டைம் நான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ வா நீ சாப்பிட்லாம். பிரியாணி டேஸ்ட் வைஸ் எல்லாம் ஓகே. நான் எதிர்பார்த்த மாதிரியே லைட்டாக உப்பு மட்டும் ஜாஸ்தி. ஃபஸ்ட் டைமுக்கு நான் இன்னும் கேவலமாக கொடூரமாக வரும்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லாவே தான் இருக்குது. ஸோ சந்தியா நீ செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குது? எனக்கு வந்து பிளைன் கர்னால உப்பு தெரியல. ஸோ கைஸ் நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு நீ வந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அருண். பாய்.